உண்மையிலேயே திராவிடம் நம்மளை காத்ததுன்னு சார். ஓகே, நான் ஏத்துக்கிறேன். அந்த தலைவரே இன்னைக்கு எனக்கு தமிழர் அடையாளம் வேணும்ன்ற தலைவர் தான் நான் மறுக்கவே இல்லையே. இப்ப நான் மறுக்கவே இல்லையே. எல்லாத்துக்கும் பெரியார் தான் காரணம்னு சொல்றீங்க. அது எங்களுக்கு தேவையில்லை. எல்லாத்துக்கும் பெரியார் காரணம். பெரியாரும் ஒரு காரணம்னு சொல்லுங்கன்றார் அவரு. பெரியார் ஒரு காரணம். மீண்டும் ஒரு பெரியார் மட்டுமே இங்க எல்லா புரட்சிக்கும் காரணம் சொல்லாதீங்க. இந்த பித்தலாட்ட பேச்சை தயவு செஞ்சு நிறுத்துங்க. என்ன நான் சொல்றதெல்லாம் அவருக்கு தான். இல்ல சார், பெரியாருக்கு முன்னாடி எவ்வளவு பேர் போராடிட்டாங்களா இல்லையா? நான் ஒரு ஃபுட்பால் ஆடுறோம். ஃபுட்பால் ஆடினா பலர் ஆடுறாங்க. அதுல மேன் ஆஃப் தி கேம் வந்து ஒருத்தர் தராங்க. அல்ல அவர் மட்டும் தான் ஆனாரா? பெரியார் மேன் ஆஃப் தி மேட்சா? ஆனா நான் சொல்றது கேளுங்க தயவு சத்தியமாக. பெரியார் தோனியா? பெரியார் சச்சின் டெண்டுல்கர் 100% இந்த சார் சொல்றீங்க சார். கிரிக்கெட்டுக்கு தோனி, ஃபுட்பாலுக்கு அந்த வீரர், அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நம்ம என்னன்னு சொல்றீங்க? திராவிடத்துக்கு இல்ல இல்லங்க, நம்மளுடைய சமூக நீதிக்கு அவர் தாங்க ஒன் ஆஃப் த லீடு. ஆனா ஒன் ஆஃப் த லீட் தான் சொல்றது வந்து இஸ் ஒன்லி லீடுன்னு சொல்ல. அதை நீங்க திருப்பாதீங்க. பெரியாரையும் அம்பேத்கரையும் இவர் பெருசா ஏங்க இருக்கிறீங்க? அவங்க யாருங்க சொன்னாங்க? அந்த 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 மக்களுக்கு இந்த மக்களுக்கும் ஃபிட்டிங் பண்றது எவ்வளவு பெரிய தப்புங்க? யார் கேட்டது? இரண்டு பேர்களும் சிறந்தவர்கள். அம்பேத்கர் தாழ்த்தப்பட்டவர்கள் இல்ல, பெரிய பிற்படுத்தப்பட்டவர்கள், என்னையும் உட்பட்டு ஏதாவது ஒரு கிராமத்தில் அரை நிர்வாணத்தோட அவர் சொன்னதானே. அதுக்கு மட்டும் பேச மாட்டேன். அவர் தானே சொன்னார், அரை என் வாழ்நாள் இருக்கும் வரை நான் அவரிடம் நான் விசுவாசம் வாங்கியிருப்பேன் சார். நீங்க எல்லாம் பெரியாருக்காக பொங்குற மாதிரி பேசுறீங்க. பெரியாரே என்ன சொல்றாரு? நீ அயோக்கியன் சொல்லுங்க. அயோக்கியன் தான் எல்லாரும் சொல்லுங்க. என்ன கூட முட்டாள்னு சொல்லி நான் முட்டாள்னு சொல்லிக்கலாம். ஆனா நீங்க என்ன முட்டாள் சொன்னா கரெக்டா? நான் ஒரு முட்டாள் வேலை செஞ்சுட்டேங்க அப்படின்னு சொல்றேன். நீங்க அதை சொல்ல முடியுமா? பரப்புரையே அப்படிதான் பண்ண சொல்லியிருக்காரு பெரியாரு. நீங்க பெரியாரிஸ்ட் தானே? ஆமா, பெரியாரிஸ்ட்லாம் கிடையாது. ஏங்க இப்ப இந்த பெரியார் இஷ்யூ இந்த ஒரு வாரம் தாங்க வந்தது. நான் 77 வந்துட்டேங்க நான் பொது வாழ்க்கைக்கு. சரி, இவரை விமர்சனம் பண்றது 2001 வந்தது சார். ஒரு வார்த்தை சொன்னார் அவரு, தமிழகத்தில் உள்ள அனைத்து தலைவர்களும் அரசியல் தலைவர் என் காலில் வந்து விழணும்னு சொன்னாரு. அவர் ஆதிக்கிறேன் சொல்றீங்களா?